ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சுட்டுப்பிடிக்க உத்தரவு போட்டவர் அம்மையார் ஜெயலலிதா வீரப்பன் அவர்களை. அந்த ஜெயலலிதாவை மேடம் ஜெயலலிதான்னு உச்சரிக்கிறாரு ஐயா விஜய். எப்படி வீரப்பனை ஏத்துப்பாருன்னு நினைக்கிறீங்க? பாமக உச்சரிக்கிறாங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் உச்சரிக்கிறாங்க, விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் உச்சரிக்கிறாங்க, அண்ணன் சீமான் உச்சரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க நீங்க? நல்ல கேள்வி. என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர். அரசு போக்குவரத்து கழகம் என்று அடித்து ஒட்டி பேருந்துகள் பயணிக்கிறதே, அது தமிழ்நாடு என்று போடுவதற்கு கூட இந்த ஆட்சியாளர்களுக்கு துப்பில். நாம் தமிழர் கட்சிக்காரங்க தமிழ்நாடுங்கிற பேரை உள்ள போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அது அரசியல். தமிழக வாழ்வுரிமை கட்சி பண்றாங்க, நீங்க எங்க பண்ணீங்க? அது அரசியல். நீங்க பண்ணலையே அதை. நாங்க என்ன பண்ணல, தொடங்கவே இல்லை. அதான் கேட்குறேன், ஏன் தொடங்கலன்னு கேட்க. தொடங்குவோம். திமுக இவ்வளவு தீய சக்தின்னு சாடக்கூடிய திரு விஜய் எங்கேயாச்சும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியை தீய சக்தின்னு சொல்லலையே ஏன்? உங்கள் பார்வையில காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி தீய சக்தியா தூய சக்தியா? உங்கள் கருத்து என்ன? ரெண்டுமே தூய சக்தி இல்லை. 7911 படுகொலைகள் இந்த மண்ணிலே நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஆகையால் அது தீய சக்தி நாங்கள் சொல்றோம். எந்த ஆட்சியில் நடக்கல இது மாதிரி அதாவது என்னன்னா, ஒரு ஆட்சியில நடைபெறக்கூடிய நிர்வாக குளறுபடிகளையும் மற்ற விவகாரங்களையும் வச்சு பிராமணிய காழ்ப்புணர்வுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் தீய சக்திங்கிற வார்த்தை அம்மையார் ஜெயலலிதா பயன்படுத்தினாங்க. வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு ஆரிய காழ்ப்பு இருக்குது இல்லை. அதே வார்த்தையை இவரும் பயன்படுத்துறாருன்னா ஆரியத்தின் கைக்கூலியாக செயல்படுகிறாருன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லக்கூடிய வாதத்துல ஏன் உண்மை இருக்கக்கூடாது? ஏன் நடராஜன் தாளமுத்திரம் வைக்க கருணாநிதிக்கு துப்பில்லை? அதை பத்தி பேசுனா நீங்க பேச மறுக்கிறீங்க. நீ குடித்தவனையே குற்றவாளியாக்கிய கொடுமை சமூக நீதி அரசு, அதை பத்தி பேசுங்க. விஜய் அவர்களும் ஒரு தத்துவ குறியீடோடு தத்துவ சொல்லாளர்களோடு அவர் கொஞ்சம் பொறுங்க. எப்படி தத்துவம்னா எதெல்லாம் சொல்றீங்க? அவர்கிட்ட விஜய்கிட்ட இதெல்லாம் தத்துவமா நான் பார்க்கறேன், இதெல்லாம் தத்துவம். ஏன் தத்துவத்தை பொருத்தி ஒரு செயல்பாடு செய்கிறார் என்றால் ஏங்க ஒரு தமிழ்நாடு ஒரே ஒரு நிமிஷம், நீங்க தொடர்ச்சியா தமிழ் தேசிய காலத்தில் இயங்கினவர்னால கேட்கிறேன். தாவேகாவின் ஒரே ஒரு தமிழ் தேசிய செயல்பாடு ஒரு 10 சொல்லுங்க. நீங்க தமிழ் தேசியம் பேசுறவங்கள்ட்ட நான் 5 கோட்பாடு. அதாவது இப்ப உங்கள்கிட்ட விடை இல்லாத காரணமா மறுகேள்வி கேட்கிறீங்க? இல்ல உங்கள்கிட்ட விடை கேட்கிறேன், விடை இருக்கா இல்லையா? இப்பதானே அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு தமிழ் தேசிய செயல்பாடு ஒண்ணுமே செய்யல. இருங்க என்ன பேசும் தமிழ் தேசியவாதிகள்ட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் தயவு செய்து வைங்க, இல்லாட்டி எனக்கு இல்ல அவங்க ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. என்ன டிசி கார்ட போய் கேட்டோம்னா அவங்க இவ்வளவு சொல்லுவாங்க, தமிழ் தேசத்துக்காக பண்ணியிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்காங்க நான் கேட்கிறேன். தமிழ் தேசிய தளத்திற்கு என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க. விடுதலை புலிகள் அப்படிங்கிற பெயரை மாற்றி விடுதலை சிறுத்தைகள் வச்சவங்க சார் அவங்க. நான் வந்து தூக்கணாங்குருவி கூடல, இங்க 10 நாள் அங்க 10 நாள் தங்குறதுக்கான வேலை இல்லை. நாஞ்சில் சம்பத் மாதிரி இல்லை நீங்க. கண்டிப்பா இல்லை. நீங்க சொன்னீங்கல்ல காலை உணவு திட்டம். நான் கேட்கிறேன், பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, நல்ல சோறுல நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்களா? அந்த சோறை திங்க முடியுமா குழந்தைகள்? இந்த பால் பண்ண நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? யாரு பால் பண்ண விஜய் கொடுத்தப்போ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடல. ஜிடி நாயுடுன்னு ஏங்க பேர் வச்சுக்கன்னு ஏன் விஜய் கேட்கவே இல்லை? கேட்போம். திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழக வச்சுக்கிறது நிலைப்பட முடியாதுங்க. வீரப்பனாரை தமிழ் தேசிய தளத்தில் உருவாக்கி அண்ணன் முத்துக்குமார் பணத்தை போட்டு உங்களுக்கு நினைவு நாள் கொண்டாட துப்பு இல்லை. நீங்க அண்ணன் வீரப்பனாரை போய் கொண்டாடிட்டு வந்தா நாங்கள் ஏற்றுக்கோமா? இதில் 2 பேரை பற்றியும் பேசாதீங்க. அவர் எப்படி ஏற்றிக்கிறீங்க? எதை நீங்க நடிக்கிறீர்கள், நாங்கள் படிக்கிறோம். 2க்கும் வித்தியாசம். இப்பதான் படிக்கிறாரு அவரு. ஆமா. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th Estate தமிழ் வழங்கும் பெரிதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில் அண்மையில் இணைந்த தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய திரு தோழர் முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய புதிய பயணத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உலகம் முழுவதும் பரவி இருக்கிற
இந்த ஃபோர்த் எஸ்டேட் வலையொலித்தளத்தினுடைய தமிழர்கள் அனைவருக்கும் நான் இந்த இணையத்தில் இணைந்தது உங்களுக்கும் சேர்த்து நான் பெருத்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை நீங்களும் சரி நம்மை பின்பற்றுவர்களும் வழிநடத்துங்கள், போராடுவதற்கும் களமாடுவதற்கும் தயாராக. மிக்க மகிழ்ச்சி. முதல்ல நேரம் கொடுத்ததுக்கும் அதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு உங்களை இன்றைக்கி தாவேக்கால் இணைஞ்ச பிறகு உங்களுக்கு சில பேருக்கு தெரியலாம். ஆனால் எனக்கு ரொம்ப நாளாகவே உங்களுடைய களப்பணிகளை பார்த்துருக்குறேன். உங்களுடைய தொடர்ச்சியான உங்களுடைய உரைகளை நான் கேட்டிருக்கிறேன், உங்களோட பழகிருக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய தோழர்களுக்கு கூட வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, கொஞ்சம் ஷாக்கிங்காக அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா முகிலண்ணன் போய் தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நீங்கள் அது குறித்து நிறைய இடத்துல பேசியிருக்கிறீங்க. நாங்கள் இப்போ உங்களுடைய நேர்காணலாம் பார்த்துட்டு தான் நான் இந்த நேர்காணலுக்கு உங்களை அழைச்சேன். இருந்தாலும் அதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஒற்றை நோக்கத்துக்காக இந்த ஸ்பார்க் எனக்கு தோணுச்சு தம்பி, அதனால் நான் போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்பார்க்கை சொல்லுவீங்க? தமிழீழ தாயகத்தின் தேசிய கொடியாம் சிவப்பும் மஞ்சளும் கலந்த புலிக்கொடி பாய்ச்சலில் இன்றும் பட்டொலி வீசி உலகம் முழுவதும் பறந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அங்கே சிவப்பும் மஞ்சளும், இங்கேயும் சிவப்பும் மஞ்சளும். அங்கே புலி பாய்ச்சலில் இருக்கும், இங்கே யானை வெற்றி மாலை சூடும். ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா என்று தாயக பூமிற்காக தன்னையே தனலாக்கி கொண்டு போராடிய மகத்தான போர்மறவர்கள் எம் மண்ணில் விதையுறுகிற போது காலடியில் காந்தல் மலரை சூடி காணிக்கை செலுத்தி கண்ணீர் வடித்து எப்பொழுது உறங்குகிறாய், மௌனமாய் உறங்கு, நான் சத்தம் எழுப்ப மாட்டேன். நீ எழுந்திரு, இந்த தேசத்தின் விடுதலைக்காக என்று ஒவ்வொருத்தரும் நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிற அந்த காந்தல் மலரை எப்படி நாம் அங்கே சூடினோமோ, இங்கே அந்த வெற்றி வீரன் எப்பொழுது எழுந்து வந்து வெற்றி வாகை சூடுவான் என்று காத்திருந்த நேரத்தில் இங்கே வாகை மலரும். ஒரு அழகான அற்புத கொடியில் தலைவர் விஜய் அவர்கள் அதை பொறித்திருப்பதும் ஒரு ஈர்ப்பு இருந்தது. அந்த கொடிக்குள் எனக்கு ஒரு தாக்கம் இருந்தது. ரெண்டும் ஒன்றுதான். அங்கே புலிப்பாய்ச்சல், அங்கே காந்தல் மலர், இங்கே யானை வெற்றி மாலை வாகை மலர், நிறம் ஒன்றுதான். அதுதான் எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. அது மட்டுமல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற என் முப்பாட்டன் வள்ளுவன் வழங்கிய கருத்தியலை கொள்கை முழக்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மாபெரும் புதிய அரசியல் புரட்சியாளர் விஜய் எனக்கு ரொம்ப பிடித்தது. இணைந்தேன். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், அவங்களுக்கு நடுவில் நடந்த உரையாடல்களை பற்றி நீங்கள் நிறைய இடத்துல பேசியிருக்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கிறீங்க, இதனால தான் தம்பி சேர்ந்தேன் அப்படின்னு. நீங்கள் சொல்லக்கூடிய விவகாரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கட்டும், தமிழீழ தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் பொறித்த அந்த லட்சிய கொடியில் இருக்கக்கூடிய விவகாரங்களை இன்னைக்கு இவர் அதுக்கு ஒத்த பயன்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அதன் பிறகு நீங்கள் சொன்ன பிறப்புக்கும் எல்லாருக்கும் விவகாரமாக இருக்கட்டும், அதாவது சமத்துவம், சமூக நீதி, சமதரமும், இதெல்லாம் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியில் இல்லை விஜய்கிட்ட இருந்துருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2.5 வயது குழந்தையிடம் அது இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. 75 ஆண்டுகால கிழவனிடம் அது இல்லை என்பது புரிந்தது. ஆகையால் இந்த குழந்தை வளரும் பருவத்தில் சமூகத்தின் பார்வையில் சமமாக பாவிக்கும் என்கிற பெருத்த நம்பிக்கையோடும் அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும் என்பதற்காகவும் நான் என்னை அந்த குழந்தையிடம் ஒப்படைத்திருக்கிறேன். இல்லைண்ணா, எனக்கு என்ன ஒன்று சந்தேகமாக இருக்குன்னா, அது உங்கள் தோழர்களே, உங்களை ரொம்ப பிடிக்கக்கூடிய தோழர்களே கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் ஒரு ஈழ விரும்பி, ஈழ விடுதலை உணர்வாளர். அது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா, உங்களுடைய பெயரும் உங்களுடைய பேச்சும் உரைவீச்சும் பகிரப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் மரியாதைக்குரிய வீரப்பன் அவர்கள். பிரபாகரன் அவர்களுடைய பெயரையோ வீரப்பன் அவர்களுடைய பெயரையோ இப்போது வரை தன் வாயால் உச்சரிக்காத விஜயை எப்படி உச்சி முகர்கிறார் முகில்? நேரடியான பதில் சொல்லுங்க. உச்சரித்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எதை சாதித்திருக்கிறார்கள் என்கிற கேள்வியை உங்கள் மையத்தில் நான் வைக்கிறேன். தினந்தோறும் மணிதோறும் நிமிடந்தோறும் தலைவன் தலைவன் என்று தற்குறி போல கத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. தலைவனுக்காக எதையும் செய்யாதவர்கள் தலைவனை தூக்கி கொண்டாடுகிறார்கள். தலைவனுக்காக நின்ற என்போன்றவர்கள் இன்னொரு தலைவன் வருகிறான், அவனுக்காக நிற்கிறோம். இதில் என்ன நீங்கள் இப்போ கண்டுட்டீங்க புதுசாக? ஒன்றும் இல்லை. தலைவன் உச்சரிப்பாங்க. காலம் இன்னும் 2.5 வயது குழந்தை இப்பொழுதுதான் தாலாட்டிலிருந்து உறங்கி எழுந்து நடக்க தொடங்கி இருக்கிறது. அது ஓட தொடங்குகிற போது நிச்சயமாக அது பேசும் அந்த குழந்தை என்ற பெருத்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
இல்லை, எதனால் அது அந்த கேள்வி வந்து நிறைய பேர் எழுப்புறாங்க அப்படின்னா, இப்போ அவருடைய கொள்கை வழிகாட்டிகளாக, கொள்கை தலைவர்களாக அவர் சில பேர் வச்சிருந்தாலும், அவர் அண்மையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருடைய பெயர்களை உச்சரிக்கிறாரு. அவங்களுடைய பெயரெல்லாம் பயன்படுத்துறாரு. அந்த கட்சியில் சேர்ந்த அண்மையில் சேர்ந்த ஐயா செங்கோட்டையன் அவர்களே ஜெயலலிதாவோட படத்தை தன்னுடைய பாக்கெட்டில் வச்சிருக்கிறாங்க. சுட்டு பிடிக்க உத்தரவு போட்டவர் அம்மையார் ஜெயலலிதா, வீரப்பன் அவர்களை. அந்த ஜெயலலிதாவை மேடம் ஜெயலலிதான்னு உச்சரிக்கிறாரு ஐயா விஜய். எப்படி வீரப்பனை ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறீங்க? வீரப்பன் பெயரை உச்சரிக்கிறவங்க என்ன பண்ணாருன்னு கேட்டுக்கிறீங்க. பாமக உச்சரிக்கிறாங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் உச்சரிக்கிறாங்க, விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் உச்சரிக்கிறாங்க, அண்ணன் சீமான் உச்சரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க நீங்க? நல்ல கேள்வி. என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரை கடந்துட்டு ஈழதாயகத்தை போய் சேர முடியாது. ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என் வாழ்வில் நடந்ததை சொல்லுகிறேன். 9 முறை ஈழத்திற்கு ஆயுதம் கொண்டு செல்கிற வழியில் அதில் 3 முறை நான் மடக்கப்பட்டேன் காவல்துறையால். அடுத்த அரை மணி நேரத்தில் என்னை விட்டு விட்டார்கள். அது எங்கிருந்து எது வந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதை உங்கள்கிட்ட பகிர முடியாது. புரியுது, புரிஞ்சுக்கிறேன். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நான் ஈழத்திற்காக பல்வேறு தருணங்களில் ஆயுதங்களோ அல்லது மருந்து மாத்திரைகளோ நான் அனுப்புகிற போது, எடுத்துச் செல்கிற போது என்னை 4 முறை இந்த அரசு கைது செய்து சிறைப்படுத்தியது. எது சரியானது? அம்மையார் ஜெயலலிதா, நீங்கள் சொன்னீங்க வீரப்பனாரை வந்து சுட்டு பிடிச்சவன்னு சொல்கிறீங்க. எம்ஜிஆர் எம் இனமானத்தினுடைய பெரும் தலைவன். பொன்பரப்பி தமிழரசனை கல்லால் அடித்து கொள்ளுகிற போது அவர் ஆட்சி தானே இருந்தது. அப்போ என்ன நிலைப்பாடு எடுக்க சொல்கிறீர்கள்? எம்ஜிஆரை கடந்து விட்டு ஈழத்தை பேச முடியாது, அதே எம்ஜிஆரை கடந்து விட்டு தமிழரசனையும் பேச முடியாது. இதுதான் யதார்த்தம். ஆனால் தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் இன்று வரை நடக்கிறது என்றால் அது கலைஞர் வகித்த அல்லது ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கிற இந்த திமுக தான் தமிழர்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறது என்பதற்கு சான்று இன்றைய ஆட்சியில் கூட அரசு போக்குவரத்து கழகம் என்று அடித்து ஒட்டி பேருந்துகள் பயணிக்கிறதே, அது தமிழ்நாடு என்று போடுவதற்கு கூட இந்த ஆட்சியாளர்களுக்கு துப்பில்லை. அப்போ தொடர்ந்து தமிழர்களையும் தமிழையும் புறக்கணித்து தமிழர்களுடைய ஓட்டுக்களை உள்வாங்கி கொண்டு உயர்ந்த அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு நாட்டையே கொள்ளையடிக்கிற கூட்டத்தை எதிர்த்தாக வேண்டும். நான் இணைந்திருப்பதல்ல, போராடுவதற்காக போகிறேன். இல்லை, நீங்கள் வந்து ஒரு போராட்ட குணம் கொண்ட மனிதன் எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இப்போ நீங்கள் நல்ல ஒரு உதாரணம் சொன்னீங்க. அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்குது, தமிழ்நாடுங்கிற பேரை கூட உச்சரிக்க துப்பில்லாத அரசாக இருக்குதுன்னு தாவேக்கா எத்தனை இடத்துல போராடி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க தமிழ்நாடுங்கிற பேரை உள்ள போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அது அரசியல். தமிழக வாழ்வுரிமை கட்சி பண்றாங்க. நீங்க எங்க பண்ணீங்க? அது அரசியல். நீங்க பண்ணலையே. அதை நாங்கள் என்ன பண்ணலை, தொடங்கவே இல்லை. அதை தான் கேட்குறேன், ஏன் தொடங்கலன்னு கேட்க. தொடங்குவோம். நாங்கள் எப்படி தொடங்குவோம்னா, உங்களை போல ஒட்டி விட்டு கிழித்ததற்கு பிறகு போய்விடுகிற கூட்டம் அல்ல, ஒட்டினால் நிரந்தரமாக இருக்கும். அதற்கான தேவைகளை நோக்கி நாங்கள் நகர்கிறோம். நாங்கள் செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும், அந்த செயலை என்னை அடையாளப்படுத்தும் என்கிற மகத்தான தத்துவத்தை இந்த உலகத்திற்கு வழங்கி தந்த உன்னத தலைவன் வழியை நாங்கள் பயணிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிகாரம் வருகிற போது அதெல்லாம் சரி செய்யப்படும். என்னென்னா, தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும், ஐயா வீரப்பன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே போராட்டங்களின் வாயிலாக வெற்றியை சுவைத்தவர்கள் தான். யாருமே முளைத்த உடனே வெற்றிக்கணி எட்டி பறிச்சவங்க கிடையாது. போராட்டம் போராட்டம் போராட்டம், அதுதானே வாழ்க்கை முறைன்னு சொன்னார் மேதகு பிரபாகரன். போராட்டம் அப்படின்னாலே நல்லா தேவையில்லைங்க, செயல் தாங்க முக்கியம்னு சொல்றதுங்கிறது அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு குறியீடு கிடையாதா? வீழ்த்தப்பட்ட தலைவர்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். யார் வீழ்த்தப்பட்ட தலைவர்கள்? ஆமா, வீழ்த்தப்பட்ட தலைவர்கள் தான், ஒத்துக்கிறேன். அவர் வீழ்த்திட்டாங்க. ஏன் வீழ்த்தினாங்க? எதற்காக வீழ்த்தினார்கள்? ஒரு தெளிவான, இப்போ நான் வந்து தேசிய தலைவரை பற்றி பேசுவதை விட வீரப்பனாரை பற்றி எனக்கு நன்கு தெரிந்ததால் நான் சொல்லுகிறேன். வீரப்பனார் விடயத்தில் அவர் ஏன் வீழ்த்தப்பட்டார் என்பது உலகம் அறிந்த விஷயம். உறவினர்களாலேயே கொலை செய்யப்பட்டவர், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன் வீழ்ந்தார் என்பது. அன்றைக்கு காவல்துறை அம்மையார் ஜெயலலிதாவின் பக்கம் மிகப்பெரிய, அதற்கு பின்னணி காரணம் இருக்கிறது. நீங்கள் அது ஒரு பெரிய அரசியல் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. வீரப்பனார் காங்கிரஸ்காரர், அதனால தான் ராஜகவுடா என்கிற காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து கண்ணூர் தொகுதியில் வெற்றி பெற வைத்தவர். அவருக்கு குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். ஆனால் காட்டுக்குள் பயணித்த போது அவரை திமுக பக்கம்
இழுத்து கொண்டு வந்தது மரியாதைக்குரிய ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்கள். அவர் சார்ந்த விஷயத்தை அவரிடம் திணித்து கருணாநிதி தான் பயங்கரமான ஆள், அவர் தான் தமிழ் இனத்திற்காக போராடு என்கிற மடைமாற்றம் செய்த அடிப்படையில் தான் எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு. கருணாநிதியை வசைப்பாடினார்கள், அது கருணாநிதியை வாழ்த்தினார்கள், ஜெயலலிதாவை வசைப்பாடினார்கள். ஜெயலலிதாவை பற்றி பல்வேறு விஷயங்களை என்கிட்டலாம் நான் கலந்து பேசிட்டு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, அவ்வளோ கெட்ட வார்த்தைகளை அவர் உச்சரித்திருக்கிறார். அது காரணமே நக்கீரன் கோபால் தான். இவர் போய் தான் அவரை வந்து அதற்கு பிறகு நாங்கள் போனதற்கு பிறகு யாரும் சரியானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு தான் காட்டுக்குள் தமிழ்நாட்டின் தேசிய கொடியை அவர் உயர்த்தி பிடித்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக வீழ்ந்தது எங்கிருந்து வீழ்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதுபோல் நாம் வீழ்ந்து விட்டு கையை பிசைந்து கொண்டு காணாமல் போவதை விட தெளிவான அரசியல் நோக்கத்தோடு தெளிவான பாதையில் எதிரிகள் எவ்வளவுதான் எகத்தாளம் விட்டாலும் நாம் அடையக்கூடிய இலக்கானது சரியான இலக்காக இருக்க வேண்டும். அந்த இலக்கு அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அந்த அதிகாரம் இந்த தேசத்திற்கு பயன்பட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லி கொடுத்துருக்கார். அதனால தான் அவரை நாங்கள் வந்து கொள்கை தலைவராக வைத்திருக்கோம். அதிகாரம் ஒன்றுதான் உன்னை அதிகாரத்திற்கு வரவழைக்கும் என்று அடிக்கடி சொல்லுகிற அந்த முழக்கம் இருக்கிறதே. ஆகையால் தான் அம்பேத்கரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம். நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கிற எத்தனையோ தலைவர் பெருமக்கள் இருக்கிறார்கள், ஏன் இந்தியாவிலே ஒரே ஒரு தலைவரை மட்டும் நாங்கள் கொண்டு வந்து அந்த இடத்திலே உட்கார வைத்திருக்கிறோம் என்றால் அவர் எங்களுக்கு கற்பித்த பாடங்கள் எங்கள் கட்சிக்கும் கற்பிக்கிறார் என்பதற்காக வைத்திருக்கிறோம். இல்லை, நீங்கள் வந்து குறிப்பிடும்போது கருணாநிதி அவர்கள் வந்து துரோகம் இழைக்கிறாரு, திமுக என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சியின் தலைவர் அவர்கள் கூட இப்போ அண்மையில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிற போது திமுக எனும் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு ஒரு 3-4 முறை வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து 7 முறை உச்சரித்தார். ஆமாம், உச்சரிக்கிறாரு. திமுக இவ்வளவு தீய சக்தின்னு சாடக்கூடிய திரு விஜய் எங்கேயாச்சும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியை தீய சக்தின்னு சொல்லலையே ஏன்? உங்கள் பார்வையில் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி தீய சக்தியா தூய சக்தியா? உங்கள் கருத்து என்ன? ரெண்டுமே தூய சக்தி இல்லை. காங்கிரஸ் பாஜக ஆமா, ரெண்டுமே தூய சக்தி கிடையாது. ஆனால் அப்புறம் ஏன் பேச்சு ஒரு விஷயம் ரெண்டு விதமாக பிரிக்கணும். அதை பாரதிய ஜனதா வாஜ்பாய் காலத்தில் தூய சக்தி, நரேந்திர மோடி காலத்தில் அது தீய சக்தி. காங்கிரஸ் பேரியக்கம் இந்திரா காந்தி இருக்கிற போது அது தூய சக்தி, ராஜீவ்காந்தி அதை இயக்குகிற போது அது தீய சக்தி. இன்றைக்கு ராகுல் வருகிறார், அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து தான் தீயவா தூயவாங்கிறத நாங்கள் மதிப்பீடு செய்ய முடியும். ஆக ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வருகிற போது எதை செய்கிறார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் அப்படி பிரித்து பார்க்க முடியும். ஆனால் திமுக தொடர்ந்து அறிஞர் அண்ணா காலத்திற்கு, அதனால தான் அறிஞர் அண்ணாவை நாங்கள் பேசுகிறோம். அறிஞர் அண்ணாவினுடைய காலத்திற்கு பிறகு தம்பி சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆணி சிறிது பெயர்க்கப்பட்டாலும் அந்த சுவற்றிற்கு நன்றாக இருக்காது என்று ஈவிகே சம்பத் கட்சியை விட்டு விலகிற போது கூட நீ விலகி விடாதீர் என்று சொன்ன கூற்றை உள்வாங்கி கொண்டவர்கள் எத்தனை பிளவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து கருணாநிதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரை அது தீய சக்தியாகவே தமிழர்களுக்கு இருக்கிறதே ஒழிய அதைத்தான் எங்கள் தலைவர் பிரதிபலிக்கிறார். அது மட்டும் தீய சக்தின்னு சொல்லணும்ல. இப்போ நான் சொல்றேன், அங்கேதான் நான் வர்றேன். தமிழ்நாட்டில் 4.25 ஆண்டுகளில் நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 7911 படுகொலைகள் இந்த மண்ணிலே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அது தீய சக்தி நாங்கள் சொல்றோம். எந்த ஆட்சியில் நடக்கல இது மாதிரி? அதாவது என்னன்னா, ஒரு ஆட்சியில நடைபெறக்கூடிய நிர்வாக குளறுபடிகளையும் மற்ற விவகாரங்களையும் வச்சு பிராமணிய காழ்ப்புணர்வுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் தீய சக்திங்கிற வார்த்தை அம்மையார் ஜெயலலிதா பயன்படுத்தினாங்க. வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு ஆரிய காழ்ப்பு இருக்குது அதுல. கருணாநிதிங்கிறவரு ஒரு அடித்தட்டுல இருந்து மேல வந்த ஆளு போட்டு அடி அப்படின்றதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் அது. அதே வார்த்தையை இவரும் பயன்படுத்துறாருன்னா ஆரியத்தின் கைக்கூலியாக செயல்படுகிறாருன்னு அண்ணன் திருமாவளவன் சொல்லக்கூடிய வாதத்துல ஏன் உண்மை இருக்கக்கூடாது? அதாவது அண்ணனுக்கு வந்து இப்போ என்னன்னா, ஒரு ஒரு புரட்சியாளர், என்னுடைய பார்வையில் எழுச்சியாளர், அதனால எழுச்சி தமிழர். அவர் அடுத்த தலைமுறையை உள்வாங்கி கொண்டு அரசியலில் களமாடக்கூடியவர். நாங்கள் அவரை பற்றியெல்லாம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு தலைவர் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அண்ணன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்கள் சிதம்பரம் தொகுதியில் கிள்ளை பேரூராட்சியை சுற்றி இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் சாதிய வெறியாட்டம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அண்மையிலே ஒரு பெண், கடலூர் பெண், உங்கள் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தங்கை தன்னுடைய கைக்குழந்தையோடு வந்து வலையொலித்தலங்களில் எனக்கு நேர்ந்த கொடுமை என்னவென்று எல்லா இடத்திலும் அந்த பெண் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார். சரி, அம்பேத்கர் என்கிற ஒரு
ஆய்வாளர் அயோக்கியத்தனமான முறையில் நடந்து கொண்ட விதத்தை தோலுரிக்கிறார். இன்று வரை அண்ணன் திருமா அந்த அயோக்கியத்தனமான அம்பேத்கர் என்கிற அற்புத பெயரை கொண்ட ஒரு இளிச்சவாயன்னு சொல்லுவேன் நான், காட்டு மிராண்டி. அவன் ஏற்கனவே ஸ்ரீமதி மரணத்தில் என்ன செய்தார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஓகே. தொடர்ந்து சிதம்பரம் தொகுதிக்குள் 63 கிராமங்களில் மிகப்பெரிய சாதிய கோர தாண்டவும் கொடுமை தாண்டவும் நடந்து கொண்டே இருக்கிறது. அண்ணன் அதை சரி செய்ய வேண்டும். அங்கே சனாதனங்கள் தலை தோங்கி கிடக்கிறது. இல்லை, அது வந்து நேற்று நடந்து இன்னைக்கு சரி பண்ணக்கூடிய வேலை கிடையாது. அது உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு 1000 ஆண்டு கால மிக மோசடித்தனமான. என்ன பண்றீங்க? நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்டா சிதம்பரம் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல சிதம்பரம் தில்லை தீட்சிதரன் நடராஜர் கோவிலுக்குள் நந்தனார் நுழைவாயிலை உடைத்து செல்வதற்கு கூட அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவருக்கு இன்னும் காலம் கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி அண்ணன் யோசிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியும் என்பதை சட்ட ரீதியாக நிர்மாணித்து காட்டுறது திராவிட மாடல் தான். அனைத்து தமிழர்களும் நீங்க கருவறைக்குள்ள போகலாம்னு சொல்லியிருக்கிறது திராவிட மாடல் தான். அன்னை தமிழில் அர்ச்சனைங்கிறத உருவாக்கியது திராவிட மாடல் தான். இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? திராவிட மாடல்னு சொன்னாங்க. திராவிடங்கிற சொல்லாடலே அயோத்திதாச பண்டிதர் உருவாக்குற போது அது புனிதமாக இருந்தது. கருணாநிதிக்கு பிறகு அது அசிங்க சொல்லாக மாறிக்கொண்டது. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க அன்னை தமிழீழ தாயகத்தை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள் தானே. அதை காங்கிரஸ் அழிச்சது சார். காட்டி கொடுத்தாங்க, அழிச்சது. ஆனா அழிச்சது நீங்க கடந்து வரீங்க. இல்ல, ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் சாருங்கிறீங்க. ஆனா இங்க அப்படியே இருக்கிறீங்க. அப்ப திமுகவுக்கு கண்ணுல இங்க நெய்யும் வைக்கிறீங்களா ஏன்னு கேட்கிறேன். ஒரே ஒரு செய்தி, தமிழர்களுக்காக போராடுவேன் நாங்கள் தம்பி என்னை கடலில் தள்ளினாலும் கட்டுமரமாக மிதப்பேன் ஒழின்னு காங்கிரஸ் சொல்லலை, கருணாநிதி தான் சொன்னார். தமிழர்களுக்காகவே உழைப்பேன் என்று உத்தரவிட்ட கட்சி திமுக. உழைக்கலையான்னு நான் கேட்குறேன். இப்போ நான் பேசுகிறேன், மொழிப்போர் தியாகிகள் குடும்பத்திற்கும் அந்த தீயில் வந்த தியாகிகளுக்கும் திமுக என்ன செய்து சொல்லுங்க. வாங்க தாளமுத்து நடராசன் மாளிகை போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு மொழிப்போர் இப்ப போனா இந்த ஆண்டு கூட்டம் கூட்டியிருக்காங்க. யாருடைய மாளிகை? தாளமுத்து நடராசன் மாளிகை பேர் வச்சிருக்காங்க. நடராஜன் தாளமுத்துன்னு வைக்கல? நடராசன் தானே முதல்ல இறந்தாரு, அதான் வைக்கல. செஞ்சா ஏன் செய்யலன்னு முதல்ல கேட்டு ஒரே ஒரு செய்தி. செஞ்ச பிறகு இருங்க, முதல்ல செத்த ஒரு பேர் முதல்ல வரணுமா இல்லையா? வரணுமா இல்லையா? அதுக்கு வரணும். ஏன் அவரை நடராஜனை பின்னாடி கூட்டு? அதுல என்ன அரசியல் இருக்கு? அதுக்குள்ள சாதியம் இருக்கு. வெளிப்படையா பேசிடுறேன். நடராஜன் பறையர் முன்னாடி முதல் மனிதன் அவன் தான். தாளமுத்துங்கிறவர் ஒரு நாடார் ஓப்பி சேர்ந்தவர். அவர் அதுக்கப்புறம் தான் சாகுறாரு. 1 மாதம் கழிச்சு சாகுறாரு தமிழுக்காக. ஏன் நடராஜன் தாளமுத்துன்னு வைக்க கருணாநிதிக்கு துப்பு இல்லை? அதை பற்றி பேசுனா நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க. பேச தயாரா தான் இருக்கிறேன். அப்புறம் ஆனா அது ஒற்றை காரணம், அது சாதியம் அப்படின்னு பேசுறீங்க. அது நியாயமா இருக்குமா? ஆமா, இதுல கூட சாதியை பார்த்து தான். கவின் ஆணவ படுகொலைக்கு தமிழ்நாட்டின் எல்லா கட்சிகளும் அறிக்கை விட்டு கவின் வீட்டுக்கு போய் பார்த்த போதும் கூட ஒரு வார்த்தை கூட தன் வாயால் உச்சரிக்காதவர் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள். அவர் சாதியவாதி நான் சொல்லவா? ஸ்டாலின் போகலையா? அப்ப அவர் சாதியவாதின்னு ஒத்துக்கிறீங்களா? திமுக அமைச்சர்கள் போனாங்க. அமைச்சர்களை யார் போனாங்க? எல்லாருமே போனாங்க. மாவட்ட தலைவர்கள் போனாங்க, அங்க இருக்கிற தொண்டர்கள் போனாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல, ஸ்டாலின் உச்சரிச்சாதான் விஜய் உச்சரிப்பாரா? அப்படின்லாம் கிடையாது. ஒரே ஒரு செய்தி, முதலமைச்சருக்கே அருகதை இல்லை, அக்கறை இல்லை, அப்புறம் என்ன? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்களா மக்கள்? அவருக்கே அந்த எண்ணம் இல்லையே. சரி, நீங்க தம்பி நவீனை பத்தி கேட்குறீங்க, கவினை பத்தி கேட்குறீங்க. 32 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது, அதை பத்தி ஏன் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் தொடர்ச்சி அதை எதிர்த்து நான் என்ன கேட்குறேன்னா, அதையும் பேசணும்ல. ஏன் 32 ஆணவ படுகொலைகளுக்கு தலைவர் விஜய் போகலைன்னு நீங்க கேள்வி கேளுங்க. ஏன் அதை மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. அவர் ஸ்டாலின் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டாரா? நான் கேட்குறேன். அஜித்குமார் படுகொலை அதிகார வர்க்கத்தால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். முதலமைச்சர் போனாரா? சாரி கேட்டார் சார். ஃபோன் பண்ணி சாரிமா அப்படின்னு சாரி கேட்டார். ஒரு முதலமைச்சர் சாரி கேட்கிறாரு. எங்கேயாவது கேட்டிருக்காங்களா உலகத்துல? 23 பேர் எத்தியார் குப்பத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாலும் அதுக்கும் சாரி கேட்க வேண்டியதானே? கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் உங்க கணக்கில் 68, எங்க கணக்கில் 87, 113 பேர் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சாரி கேட்க வேண்டியதானே முதலமைச்சர்? ஏன் கேட்கல? அதை பற்றி ஏன் வாய் திறக்கல? அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் முதவே சொன்னேன், இலக்கை மட்டுமே நோக்கி பயணிக்கிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் இந்த அட்டூழியங்களை நாம் சரி செய்ய முடியும் என்பதில் தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். நாங்கள் அதை நோக்கி கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நடத்துங்க. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. மலந்தண்ணியை குடித்தவனையே குற்றவாளியாக்கிய கொடுமை சமூக நீதி அரசு. அதை பற்றி பேசுங்க.
ஏன் பேச மறுக்கிறீங்க? 3 இடத்துல நடந்திருக்கு தமிழ்நாட்டில், அடுத்தடுத்து. எப்படி சார் அதை ஃபோன் பண்ணி சாரிம்மா கேட்டாரா? ஏன் கேட்கல? அஜித்குமார் படுகொலை, இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், 9 போக்சோ வழக்குகள் காவல்துறை மீதே பதியப்பட்டிருக்கிறது. 39 கற்பழித்து படுகொலை நடைபெற்றிருக்கிறது இந்த 4.25 ஆட்சியில். உங்கள் காவல்துறையே 9 போக்சோ வழக்கை சந்திச்சிருக்குன்னு சொன்னால் சாரி கேளுங்க. ஏன் அதுக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் என்ன? எல்லாம் தப்பாக பண்ணிட்டு தவறுகளை எங்கள் தலைவர் மீது நாங்கள் வளர்றோம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, எவ்வளோ வேணாலும் விமர்சனம் வைங்க. எங்கள் தலைவர் எங்களுக்கு இட்டிருக்கிற உத்தரவு, எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் மரியாதை கொடுத்து கடந்து செல்லுங்கள். நமக்கு இலக்கு ஒன்றுதான், அதிகாரத்தை கைப்பற்றுவது. அம்பேத்கருடைய கூற்றை எங்கள் தலைவர் நடைமுறைப்படுத்த காத்திருக்கிறார். ஆனால் என்ன ஒன்று இருக்குன்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எல்லா விவகாரத்தையும் எதிர்க்கட்சிகளாக பல பேர் பேசுகிறாங்க. யார் பேசுனது? கூட்டணியில் இருந்தாலுமே கூட விசிகா பேசுகிறது, முத்தமிழன் வேலுமுருகன் பேசுகிறாரு, சீமான் பேசுகிறாரு, எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் பாமக உட்பட தொடர்ச்சி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்களிடம் இல்லாத ஒன்று எதுங்க விஜய் கிட்ட இருக்கு? அப்போ என்னன்னா, திரை கவர்ச்சியை, திரை பிம்பத்தை பார்த்த ஒரு மயக்கத்தில் முகில் சென்று இணைந்திருக்கிறாருங்கிற விமர்சனம் நேரடியாக உங்க மேலே வைக்கப்படுகிறது. உங்களோட பதில் என்ன? புலவர் புலமை பித்தன் ஈழத்திற்காக மாபெரும் தியாகம் செய்தவர். அப்போ எம்ஜிஆரை ஒரு நடிகர் என்கிற முகத்தில் தான் போய் அவரை வழி நடத்தினாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, எம்ஜிஆர் எப்படி அரசியலுக்கு வந்தாரு நீங்கள் சொல்லுங்க. எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றா? முதல்ல ஆமாம், நான் எப்படி விஜய் எம்ஜிஆர் ஒன்றா இருக்கும்? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எந்த திரையிலிருந்து அவர் இந்த தேசத்தை, இந்த தமிழ்நாட்டை ஒரு நல்ல மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டாரோ எங்களுக்கு அவர் கண்ணுக்கு தெரிகிறார். அதே போல தான் விஷயம் அதை துடிக்கிறார். இந்த நாட்டை எம்ஜிஆர் திரையில் இருக்கும்போது சேர்ந்தது திமுகவில். சரி, முதல்ல காங்கிரஸ், அப்புறம் திமுக 15 ஆண்டு காலம் இருக்கிறாரு. வெளியில் வரும்போது பொருளாளராக வெளியில் வர்றாரு. அதன் பிறகு அவர் எம்எல்ஏவா இருந்தார், கிட்டத்தட்ட அமைச்சராக வேண்டியவர். எம்எல்ஏவா இருந்தார். அதன் பிறகு கட்சி ஆரம்பித்து பயணிக்கிறதுங்கிறது வேற. ஒரு 15 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது. அவரையும் அரசியல் அனுபவமே இல்லாத உங்கள் வார்த்தைப்படி ஒரு கை குழந்தையா இருக்கக்கூடிய விஜயும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? 33 ஆண்டுகளுக்கு முன்பு பொழுதெல்லாம் வேலைக்கு போய்விட்டு மார்பில் பால் சுரக்காத காலகட்டங்களில் கூட ஏழைகள் என்ன செய்வதென்று அறியாமல், அந்த காலகட்டங்களில் ரேஷன் அரிசி கிடைத்தால் போதும் என்று நினைத்து வாழ்ந்த ஏழை எளிய மக்களின் குழந்தைகள் பாலுக்கு தவிக்கிற போது பால்பன் திட்டத்தை கொண்டு வந்த மகத்தான தலைவர். அது அரசியல் இல்லையா? இரவு பாடசாலைகளை அமைத்து பல்வேறு கிராமங்களில் படிக்க வைத்தது அரசியல் இல்லையா? ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ண அடிப்படையில் பல்வேறு கிராமங்களில் படித்த பிள்ளைகளை பக்குவப்படுத்தி ஊக்கப்படுத்தி பரிசு தொகை வழங்கியது உங்களுக்கு நினைவு இல்லையா? இல்ல, இதெல்லாம் எப்படி அரசியல் செயல்பாடு? இது ஒரு என்ஜிஓ பண்ணுங்க. இது ஒரு என்ஜிஓ பண்ணும். முகில் அவர்கள் பேர்ல ஒரு நற்பணி இயக்க ஆரம்பிச்சா, அருள் பேர்ல நற்பணி இயக்க ஆரம்பிச்சா அவங்க பண்ணுவாங்க. அதல்ல அரசியல் செயல்பாடு. தமிழ்நாடு முழுக்க அதல்ல அரசியல் செயல்பாடு. தமிழ்நாடு முழுக்க செய்ய முடியுமா? பணம் இருந்தா செய்ய முடியும். அவர்கிட்ட பணம் இருக்கு, அவர் செஞ்சிருக்கிறாரு. திருமா பயில ஊர்தோறும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரே ஒரு விஷயம், அதுவும் கூட ஒரு அரசியல் பணி. ஒரே ஒரு விஷயம். அப்ப இதுவும் அரசியல் பணி தான், அதை ஒத்துக்கணும் நீங்க. ஒரே ஒரு செய்தி, தன் சொந்த உழைப்பால் சம்பாதித்து தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு கட்டமைப்பை தன்னுடைய 17வது வயதிலேயே தொடங்குகிற பண்பாளராக விஜய் தொடங்கியிருக்கிறார். 10 வயசில் நடிக்க வந்தார். 1993 அந்த பால்பன் திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் அரசியல் அவர் கற்றிருக்கிறார்? அந்த அரசியல் தான் தன்னுடைய திரைப்படங்களில் வசனங்களாக வைக்க சொன்னார். சும்மா இல்லை. எம்ஜிஆர் எப்படி தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் என்கிற அந்த தத்துவ பாடல்களை உருவாக்கி கொடுத்த புலவர் புலமை பித்தனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு தெளிவான அரசியல் நீரோட்ட பாதையை கடந்து வந்தாரோ, அதே போல இன்றைக்கு விஜய் அவர்களும் ஒரு தத்துவ குறியீடோடு, தத்துவ சொல்லாளர்களோடு அவர் தலைவனாக பரிணமித்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த இடத்தில் ஒரு மாபெரும் தலைவனாக பரிணமித்து வந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் பொறுங்க. எப்படி தத்துவம்னா எதெல்லாம் சொல்றீங்க? அவர்கிட்ட விஜய்கிட்ட இதெல்லாம் தத்துவமா நான் பார்க்குறேன், இதெல்லாம் தத்துவம்னு ஏன் ஒரே ஒரு வரி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்குன்றமா? உண்மை. சரியா? இது தத்துவமான வரி இல்லையா? இந்த வரி தத்துவமான வரி தான். விஜய்கிட்ட இருக்கான்னு கேட்குறேன். ஏன் இல்லை? எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். அதாவது நீங்க ஆவேக்கா கிட்ட இந்த தத்துவம் இருக்கு, விஜய் தத்துவத்தை சொன்னாரு, நான் போய் சேர்ந்திருக்கேன், ஒரு தத்துவம் சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஏன் இல்லைங்கிறேன். செயல்பாடே தத்துவம் தான். இன்னைக்கு அதை பாருங்க. நீங்க ஒருத்தன் தத்துவம் பேசி தான் தத்துவம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தத்துவத்தை பொருத்தி ஒரு செயல்பாடு செய்கிறார் என்றால் ஏங்க ஒரு தமிழ்நாடு ஒரே ஒரு நிமிஷம். நீங்க தொடர்ச்சியா தமிழ் தேசிய காலத்துல இயங்கினவர்னால கேட்கிறேன்.
தாவேகாவின் ஒரே ஒரு தமிழ் தேசிய செயல்பாடு ஒரு 10 சொல்லுங்க நீங்க. இந்த 2.5-3 வருஷத்துல சரி ஒரு 10 செயல்பாடு சொல்லுங்க. தமிழ் தேசிய செயல்பாடு தம்பி ஒரு 10 எடுத்துக்காங்கன்னு சொல்லுங்க. சரி, தமிழ் தேசியம் பேசுறவங்கள்ட்ட நான் 5 கோட்பாடு. அதாவது இப்ப உங்கள்ட்ட விடை இல்லாத காரணமா மறுகேள்வி கேட்கிறீங்க? இல்ல உங்கள்ட்ட விடை கேட்கறேன். விடை இருக்கா இல்லையா? இப்பதானே அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறோம். ஒரு தமிழ் தேசிய செயல்பாடு ஒண்ணுமே செய்யல. இருங்க என்னை பேச விடுங்க தயவு செய்து. ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பல்வேறு சிந்தனையாளர்களை உருவாக்குறோம். எதுக்காக உருவாக்குறாங்க தலைவர்? அடுத்த கட்ட இன்னைக்கு நாஞ்சிலார் இணைஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால் மிகப்பெரிய தமிழ் தேசிய உணர்வாளர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும். ஏன் அவரெல்லாம் கட்சிகளை கொண்டு வரணும்? என் போன்றவர்கள் ஏன் கட்சிகளை? இல்ல, அவர் திமுக மீது இருக்கிற வெறுப்புல இருந்து சேர்ந்திருக்கிறாரு. எல்லாம் கிடையாது. அடையாளப்படுத்து. உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா மேடையிலேயே அவருடைய மேடையில ஏறி உதயநிதியை பாராட்டிய மறுவாரம் வந்து இங்க ஜாயின் பண்றாரு அப்படின்னா இது என்ன கொள்கை, என்ன தத்துவம், என்ன கோட்பாடு? நான் ஒன்று சொல்றேன். அவர் ஆற்றிய பங்களிப்பு தமிழுக்காக நிறைய இருக்கு. அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது அங்கீகாரம் கொடுக்குற ஒரு தலைவனை நோக்கி நகர்வது எப்படி குற்றமா இருக்கும்? அப்பா கரெக்டா நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ அங்கீகாரம் கிடைக்கல. அந்த அங்கீகாரத்துல நீங்க என்ன வேணா வைக்கலாம். பொண்ணு வைக்கலாம், பூ வைக்கலாம். அந்த அங்கீகாரம் தாவேகா கொடுத்துருக்கு போயிருக்கிறாரு. வேற யாராவது கொடுத்தா அங்கேயும் போயிருப்பாரு. கரெக்டா? நீங்க புரிஞ்சுக்கிறதே தப்பு. அங்கீகாரம் என்பது அவர் தமிழ் தேசியத்திற்கான அங்கீகாரம். அதை நீங்க தவறாவே புரிஞ்சுக்கிறீங்க. அவர் ஆற்றிய அந்த பங்களிப்பு இருக்குல்ல, சரி, யார் அவரை வச்சு தட்டில் தாளாட்டுறது? அவர் எவ்வளவு உழைப்பு உழைத்திருக்கிறார் அந்த தமிழ் தேசிய தளத்தில். யார் வச்சு தங்கத்தட்டில் வச்சு தாளாட்ட வேண்டாம், செருமந்தட்டில் வச்சு தாளாட்ட வேண்டாம், ஈயத்தட்டில் வச்சு தாளாட்டுறது கூட ஆள் இல்லையே. இன்னைக்கு தங்கத்தட்டில் வைத்து தாளாட்டுகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் நாஞ்சிலாரை பக்கத்தில் வைத்து ஆலோசனை கேட்டு தமிழ் தேசியத்திற்கான தளம் என்ன என்பதை உருவாக்குங்கள் என்று தலைவர் உத்தரவு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. களம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற பொறுத்துருங்க, எல்லாமே வரும். நீங்கள் 75 வருஷம் 50 வருஷம் இப்போ 15 வருஷமாக வச்சிருக்கிற தமிழ் தேசியவாதிகள்ட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் தயவு செய்து வைங்க. இல்லாட்டி எனக்கு இல்ல, அவங்க ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. என்ன ரெக்கார்ட்? பிசி கார்ட போய் கேட்டோம்னா அவங்க இவ்வளவு சொல்லுவாங்க. தமிழ் தேசத்துக்காக பண்ணியிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்காங்க நான் கேட்குறேன். தமிழ் தேசிய தளத்திற்கு என்ன செய்திருக்கிறாரு சொல்லுங்க. அதான் விடுதலை புலிகள் அப்படிங்கிற பெயரை மாற்றி விடுதலை சிறுத்தைகள் வச்சவங்க சார். அவங்க தமிழ் தேசத்துக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல, அது உண்மையிலேயே வந்து ரொம்ப காயமா இருக்கு. இருங்க, நான் கேட்கிறேன். தமிழ் தேசிய செயல்பாடு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. கட்சியில சாதியாவே இருக்கிறானே, அதுக்கு பேர் என்ன? யார் சொன்னது? நான் சொல்றேன். எஸ் பாலாஜி யாரு? ஆலு ஷானவாஸ் யாரு? சொல்லுங்க. செல்லதுரை யாரு? சரி, இப்ப சங்கத்தமிழன் யாரு? இன்னும் நான் பல பேரை பட்டியல் போட முடியும். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன பட்டியல்ல அவங்கவுங்க சமூக கட்டமைப்புல ஒரு 100 பேரை கட்சியில சேர்த்திருப்பாங்களா? 100 பேர் சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஏன் சேர்க்கலாம்? உங்களுக்கு எப்படி சார் டேட்டா தெரியும்? இல்ல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா தமிழ் தேசிய செயல்பாடு என்னன்னு கேட்டீங்க. ஒரு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தை விசிகாவால போட முடியும், தாவேகாவால போட முடியுமா? போடுவோம். எங்க போட்டீங்க? போடுவோம். ஏங்க அவசரம்? அதான் என்னன்னா போடுவோம், செய்வோம், பண்ணுவோம். இங்க பாருங்க, கிறிஸ்துமஸ் விழாங்கிறது இப்ப சமத்துவ கிறிஸ்துமஸ் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் போயிருக்காங்க. போன வருஷம் அதை நடத்தல, இந்த வருஷம் நடத்திருக்கிறோம். ஒவ்வொன்றா தானே கொண்டு எலெக்ஷன் வருது நடத்திருக்கிறீங்க? இல்ல தேர்தலுக்காக நடத்திருக்கீங்க. ஜனவரி 25 பொறுத்துருங்க. தமிழுக்காக போராடிய மகத்தான போர்மரவனுடைய நினைவேந்தலை போற்றுகிற வகையில நாங்க விழா எடுக்கிறோம். காத்துருங்க, ஏன் அவசரப்படுறீங்கிற? இல்ல, அவரு ஒரு வாதத்தை வைக்கிறாருன்னா என்னன்னா, களத்துல இல்லாதவங்களை பத்தி நான் பேசவே மாட்டேன். ஆமா, களத்துக்கு வராதவங்களை பத்தி பேச மாட்டேன் தான். யார் களத்துல இல்லைன்னு அவர் சொல்றாரு? யாரெல்லாம் சொல்றாரு? யாரு இல்லையோ அவங்கள சொல்றாரு. இல்ல, அவர் மட்டும்தான் இல்ல. சிக்கல் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் தான் களத்துல இல்ல. ஆனா அவர் எல்லாரையும் பார்த்து களத்துல இல்ல, களத்துல இல்ல, களத்துல இல்லங்கிற. யார் களத்துல இல்ல? களத்துல மக்கள் இயக்கமா இருக்கும் போதே 1106 பேரூராட்சி மற்றும் நகராட்சி உறுப்பினர்களாக நாடு முழுவதும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மக்கள் இயக்கமா இருக்கும் போது யார் களத்துல இல்லைன்னு இல்ல, நான் கேட்கறது என்னன்னா, நீங்க தேர்தல் வெற்றிகளை குறித்து பேசுறீங்க. நான் கேட்கறது என்னன்னா, செயல்பாடு. நீங்க தான் சொன்னீங்க செயல்பாடு தான் தம்பி தத்துவம், நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, நான் செயல்பாடு குறித்து கேட்டா நீங்க தேர்தல் வெற்றிக்கு போறீங்க. இருங்க, நான் நீங்க முன்னாடியே ஒரு அழகா ஒரு உதாரணம் சொன்னீங்க. நீங்க தமிழ்நாடுன்னு ஒரு பேர் இல்ல தம்பி, துப்பு இல்லாத திமுக அரசு. நீங்க தமிழ்நாடுங்கிற பேரை ஒட்டுச்சின்னு நான் சொல்றேன், ஒரு கட்சி ஒட்டுச்சின்னு சொல்றேன். நீங்க அதெல்லாம் ஒரு இதுவான்னு கேக்குறீங்க. ஒட்டிட்டாங்க இருக்கா? ஏங்க, அது ஒட்டுறது ஒரு செயல்பாடுங்க. ஒரு தத்துவத்தை உணவானதா போய் களத்துல போய் நாங்க அதுல நிரந்தரமா ஒட்டணும்னு நினைக்கிறோம். தற்காலிகமா ஒட்டி விட்டு போறது கூட்டம் இல்லை. நாங்க ஒட்டுனா நிரந்தரம், அதுக்கு மேல இல்ல. அழிக்கவே முடியாது, அப்படித்தான் ஒட்டுவோம். கிழிக்கவே முடியாது, அப்படிதான். இது எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏத்துக்கங்க, நான் வந்து சொல்றேன்ல, ஏத்துக்கங்கன்னு தான் நான் சொல்றேன். களத்துக்கு வராத ஒரு இயக்கம் களத்தில் இல்லாதவர்களை கணித்து வைத்திருப்பதே வெட்டி. அது தெரியுமா? அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. மக்களின் பக்கம் தலைவர் நிற்கிறார், தலைவரின் பக்கம் மக்கள் வெள்ளமே நிக்குது. பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும். அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர் மிகப்பெரிய திரை உலகின் உச்ச நட்சத்திரம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவரை பார்க்க மக்கள் வரத்தான் செய்வாங்க. நீங்க
அரசியல் ரீதியா விஷயங்களை உங்கள்கிட்ட வைக்கும் போது மக்கள் வெள்ளம் கூட இருக்குங்கன்னா நாளைக்கு வேற ஒரு நடிகர் ராமச்சந்திரன் போயிருவீங்களா? மக்கள் வெள்ளம் தான் தீர்மானிக்குது. அததான் உங்களுக்கு கேட்கிறேன், நாளைக்கு விஜய் அப்படிங்கிற நடிகர் இடத்துல வேற ஒரு நடிகர் ராமச்சா போவீங்களா போக மாட்டீங்களா? ஒரே கேள்வி. இறுதி வரை நான் இதுவரை சத்யராஜ் நாளைக்கு ஆரம்பிக்கிறாரு சார், போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்க? போக மாட்டேன். கூட்டம் வந்தா போக மாட்டீங்களா? இல்ல கண்டிப்பா போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்கன்னு கேக்குறேன். நான் அவர் பிரபாகரனை பேசுறாரு, பெரியார பேசுறாரு, அம்பேத்கரை பேசுறாரு. இருங்க, முதலாக நான் ஒரு அரசியல் இயக்கத்தில் இப்பதான் சேர்ந்திருக்கிறேன். நான் தூக்கணாங்குருவி கூட இல்லை, இங்க 10 நாள் அங்க 10 நாள் தங்குறதுக்கான வேலை இல்லை. நாஜல் சம்பத் மாதிரி இல்லை நீங்க. கண்டிப்பா இல்லை. ஒரே இயக்கம் தான், ஒரே தலைவன் தான் இன்னமே எனக்கு. புரியுதுங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆக இன்றைக்கு நான் ஒரு இயக்கத்தில் புதுசாக ஒரு அரசியல் இயக்கத்தில் என்னை பயணிக்க நான் தொடங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த அரசியல் கட்சிக்கும் போகலை. கூட்டங்களை பார்ப்போம், கூட்டங்களுக்கு ரசிக்க போயிருப்பேன். சில உண்மையான கோரிக்கை இருந்தால் எந்த கட்சி நடத்தினாலும் போய் நம்ம போராடுவோம். தமிழ் தேசிய தளத்தில் அவங்களோட கோஷம் எழுப்புவோம். இப்படிலாம் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். ஆனால் நான் எந்த கட்சியும் உறுப்பினராக கொண்டவன் அல்ல. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் என்னை அரவணைத்திருக்கிறது, என்னை ஆராதித்திருக்கிறது. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லவா? மென்மையான தேகத்தோடு அன்றாடம் ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு ஏழ்மையின் தாயின் வயிற்றில் பிறக்கிறோம். இன்றைக்கி எங்கள் அம்மா ஆடு மாடு தான் மேய்க்கிறாங்க. என்னை யார் அங்கீகரித்தார்? என்னை யார் கூப்பிட்டாங்க? போராட போகிற போதெல்லாம் கைகளுக்குவதோடு கடைசி. எனக்கான நான் என் உழைப்பிற்கு வேறு எதுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டாம். இந்த சமூகத்திற்காக நான் உழைத்தேன். எங்கள் அப்பா படுத்த நிலையில் கட்டிலில் படுத்து கிடப்பார், உடம்பு சரியில்லை. அவ்வாறான சூழலில் கூட என் குடும்பம் இன்றைக்கும், நான் இன்னொன்று சொல்லிடுறேன், அதெல்லாம் கண்ணீர் வரும். என் வாழ்க்கையில் நடந்த காட்சி. என் வீட்டில் போராளிகள் தங்குகிற போது ரேஷன் அரிசி எங்கள் வீட்டில், எங்கள் அப்பா காலையிலேருந்து சாயங்காலம் வர உழுதுட்டு 300 ரூபாய் வாங்கிட்டு வருவார். எங்கள் அம்மாட்ட சொல்லுவார், முத்தாச்சி அந்த அரிசியை போட்டு பிள்ளைகளுக்கு படிக்காத, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன். அந்த 300 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மூட்டை குருண அரிசி வாங்கிட்டு வருவோம், 25 கிலோ. ஏன் எத்தனை நாள் தங்குவாங்கன்னே தெரியாது. அப்பேற்பட்ட பெற்றோர்களுடைய வயிற்றிலிருந்து நான் பிறந்தவன். சாமானிய ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். இன்றைக்கு ஒரு சரித்திரம் வாய்ந்த மக்கள் தலைவர் என்னை அங்கீகரித்திருக்கிறார் என்றால் எப்படி நான் அவரை விட்டுட்டு நான் வேற கட்சிக்கு போகணும்னு நீங்கள் சொல்லலாம்? யார் ஆரம்பித்தாலும் சரி. இல்லை, நீங்கள் எந்த இயக்கத்தில் இருந்தீங்கன்னு நான் சொல்லலைன்னா, நீங்கள் தலைவர் திருமாவை அருகில் இருந்து பார்த்தவர், அண்ணன் வேலுமுருகனா பார்த்தவர், அண்ணன் சீமானா பார்த்தவர், நிறைய பேர் நீங்கள் ரொம்ப பக்கத்துல இருந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. கண்டிப்பா. இவங்கள்ட்ட இல்லாததுப்பா விஜய், எங்க தலைவர் விஜய்கிட்ட இருக்கு போனா எதை சொல்லுவீங்கன்னு நான் கேட்கறேன். இவங்க எல்லார்ட்டையுமே அனுபவம் இருக்குது, திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, அரசியல் ஆய்ந்த அறிவுகள் இருக்குது. நம்ம ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு என்னன்னா அவங்களுடைய ரெக்கார்ட் நமக்கு தெரியுது. இதெல்லாம் இல்ல இங்க இருக்குன்னு எதை சொல்லுவீங்கன்னு கேட்கறேன் விஜய் கிட்ட. நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். 3 தலைவர்களை நான் பார்த்துருக்கிறேன்ல, யார் என்னை பக்கத்தில் வச்சு அழகு பார்க்கலாம்? பக்கத்தில் தானே இருக்கு. அப்போ உங்களை கூப்பிடலன்றதா உங்களுக்கு பிரச்சனை. கூப்பிட்டு இருந்தா போயிருப்பீங்க. இல்லை, கூப்பிடலன்னு இல்லை, எனக்கு என்ன தேவை, என்னை ஒரு மனிதனாகவே நினைக்கவில்லை, அதான் பிரச்சனைங்க. புரியுதுங்களா? அப்ப தத்துவம் கோட்பாடெல்லாம் பிரச்சனை கிடையாது. இருங்க, தத்துவம் கோட்பாடெல்லாம் இவங்க எதை தத்துவமாக வச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க சொல்லுங்க? எந்த தத்துவத்தை வச்சு வெற்றி பெற்றிருக்காங்க அதை என்கிட்ட சொல்லுங்க. தத்துவம் பேசுவாங்க எல்லாரும். இல்ல தோழர் தமிழரசனை பத்தி இவங்க 3 பேரும் பேசியிருக்காங்க. விஜய் பேசியிருக்கிற மாதிரி ஒரு வீடியோ காட்டு. இன்னும் தமிழரசனுடைய கல்லறையை கட்ட முடியாத தலைவர்கள் தான் இருக்கலாம். அதை பத்தி பேசுங்க. அதிகாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதேதான் நாங்களும் இப்ப வந்துருச்சு அவங்கள்ட்ட. அதிகாரத்துக்காக போராடுகிற போதும் தோழர் தமிழரசனை பற்றி பேசக்கூடிய இந்த 3 கட்சி நாங்க அதிகாரத்தை வந்து நீங்க பேசியிருக்கீங்களா? பேசுவீங்களா? பேசுவோம். பொன்பரப்பு தமிழரசனை பத்தி கண்டிப்பா பேசுவோம், கண்டிப்பா பேசுவோம். கல்லறை எழுப்பி விட்டு பேசுவோம். சும்மாலாம் இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இவங்கெல்லாம் பேச்சாளர்கள், நாங்கள் செயல்பாட்டாளர்கள். உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. என் தலைவனுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. நாங்கள் செயலை செய்யக்கூடியவர்கள். சும்மா பேசிட்டு கடந்து போற கூட்டம் அல்ல. பேசாமல் செயலை மட்டுமே காட்டுகிற கூட்டம். அண்ணா என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியாத வரலாறு கிடையாது. ஆமா, அண்ணா எப்படி தமிழகத்தை ஆண்டாரு, பேசினாரு, தொடர்ச்சியா போய் பரப்புரை செஞ்சாரு. அவர் காலத்துல பேசிதான் மக்களை வந்து அரசியல் மையப்படுத்த. அது அவர் காலத்தில் தேவைப்பட்டது. அந்த காலத்துல திரையில நடிச்சா மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. கைபேசி வந்துருச்சு, அதுல சொன்னாவே போதும். இது திரை கவர்ச்சி மட்டும் இல்லை, லட்சம் தொண்டர்கள் திரை கவர்ச்சியை தாண்டி தலைவனை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். தேடுனா, ஒவ்வொரு தலைவனா தேடினா, எங்கடா நல்லவன் கிடப்பான், எவன்டா நம்மளை காப்பாற்றுவான்னு நினச்சான். அப்போதான் பால்பொன் திட்டம் கொடுத்த தலைவனை இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பால்பன் திட்டம் தான் அவருடைய புரட்சிகரமான திட்டம்ன்றீங்க. ஆமா, பசிக்கிற குழந்தைக்கு பாலும் பண்ணும் கொடுக்குற திட்டம் சாதாரணமான திட்டம். அம்மா உணவு திட்டம் வந்து உங்களுக்கு ஒரு திட்டமா இல்ல, கண்ணொளி திட்டம் ஐயா கருணாநிதி கொண்டது திட்டமா தெரியல, கைரிக்ஷா ஒழிச்சது உங்களுக்கு திட்டமா தெரியல, காலை சிற்றுண்டி கொடுக்கறது திட்டமா தெரியல, பெண்களுக்கு தாலி கத்தம் கொடுத்தது திட்டமா தெரியல, இல்ல
இதெல்லாம் நடந்து உங்களுக்கு பால் படுத்துட்டு உங்களுக்கு பெருசா தெரியுது. ஒரே ஒரு செய்தி, நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்காகத்தான். கடலில் கூட இவன் வீடு கட்டி கொள்ளையடிப்பான். அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டம் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, காலை உணவு திட்டம். நான் கேட்குறேன், பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, நல்ல சோறில் நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்களா? அந்த சோறை திங்க முடியுமா குழந்தைகள்? பால் பண்ண நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? யாரு பால் பண்ண விஜய் கொடுத்தப்போ சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடல. இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்களா? யாரு இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன். இன்னைக்கு அம்மா உணவகத்தில் நான் சாப்பிட்டுருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, அம்மா உணவகம்ன்ற திட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறேன். அம்மா உணவகம் அமல்படுத்தும் போது இருக்கிற பிழைகளை நீங்க கலையணும். அது நிர்வாக ரீதியான சிக்கல். பட் ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்கு ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு திறமை வேணும். நிறைய அதை பத்தி பேசுங்கன்னா அது தப்பு இல்ல. அப்புறம் இது போன்ற திட்டங்கள் தான் திட்டங்கள். நீங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுக்காக தான் மக்கள் போய் நிக்கிறாங்க, லட்சம் மக்கள் வராங்கன்றது எப்படி ஏத்துக்கிறதுன்னு கேட்கிறேன். நான் அது மட்டும் இல்லைங்க, அண்மையில பாத்துங்க, வைடூரியம் வழங்கிய தலைவர், தமிழ்நாட்டிலேயே முதல் மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளை வரவழைத்து வைர நெக்லஸ் போட்டு அழகு பார்த்தவர். சூர்யா கூட பண்றாரு, அகரம் பண்ணது தனியா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க. பண்ணட்டும், பன்னெடுங்காலமா பண்றாங்க. இல்ல பண்ணட்டும், வாழ்த்துவோம். நாங்க அந்த இடத்துல தானே இருக்கிறோம். நாங்க பண்ணியிருக்கிறோம் சொல்றோம்ல, அவங்க பண்ணா வாழ்த்த போறோம். இவங்க பண்ணலையே, பண்ற மாதிரி நடிச்சு கொள்ளையில அடிச்சு வச்சிருக்காங்க. அதுதானே எங்களுக்கு கோபம். அதை பத்தி பேசுவோம் வாங்க மணிக்கணக்கில். இல்ல நீங்க திமுகவோட நான் இவ்வளவு தூரம் கொள்கையில வேறுபடுறேங்க, ஒரு 10 கொள்கை சொல்லுங்க. நல்ல சொல்கிறீங்க. முதல்ல இந்த சமூக நீதின்னு பேசுகிறதே வெத்துத்தனம்ங்கிறேன். இன்றைக்கும் சேரிக்கென்று சுடுகாடு தனி. அது பாதை எப்படி தெரியுமா இருக்குது? ஆதிக்க சாதிகளின் வயற்காடுகள் விளைந்திருக்கிற பூமியில் மிதித்து கடந்து போகிற பிணங்களை கொண்டு போய் புதைக்கிற வழக்கம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில். ஒழிச்சு கட்டினீங்களா? சமூக நீதி பேசுனீங்கல்ல, ஒன்று. ரெண்டாவது, ஆணவ படுகொலைக்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கி தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லக்கூடியவனை கண்காணிக்கிறதுக்கு நீங்கள் கியூப்ராஜின்னு ஒரு டீமையே போட்டு தமிழ்நாடு முழுக்க வச்சுருக்கிறீங்க. ஏன் சாதி ரீதியாக இயங்கக்கூடியவர்களை ஒழிப்பதற்கு ஒரு தனி காவல்துறை உருவாக்கவில்லை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி, நலத்திட்டங்கள்லாம் நீங்கள் உருவாக்குறீங்க, நல்ல நல்ல திட்டங்கள்னு சொல்கிறீங்க, ஏற்றுக்கிறோம் நாங்கள். அந்த திட்டங்கள் முறையாக மக்களுக்கு அருமையாக போய் சென்றடைகிறதா? முழுவதுமாக சென்றடைகிறதா? இது இப்படி ஒன்று இருக்குது. அடுத்து, கனிம வளங்களை கொள்ளையடித்திருக்கிறார்களே, எவ்வளவு? ஜகுபரலி திருமயத்தில் படுகொலை செய்யப்பட்டார், எதற்காக? திருநெல்வேலியில் ஒரு விஏவை கொண்டிருக்காங்களே, எதற்காக? ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, எனது எல்லை காத்த போர் மறவர் வீரப்பனார் சந்தன மரங்களை வெட்டினார், கடத்தினார் என்றெல்லாம் அவருக்கு ஒரு பட்டப்பேரை சூட்டினார்கள். சந்தன கடத்தல் வீரப்பன் என்று சொன்னார். சந்தன மரங்கள் இப்போ மலைக்கு முழுவதும் முழிச்சு கிடக்கு, தெரியுமா உங்களுக்கு? மரங்களை வெட்டினார்கள், மக்கள் முளைத்தது. மலைகளை வெட்டுகிறார்களே, எப்போது முளைக்க வச்சுருவாங்களா அவங்க? அதுக்கு பதிச்சு. ஆக தமிழ்நாட்டை சுரண்டி கொளுத்திருக்கிற கொள்ளை கும்பல் இது கொள்கை கும்பல் அல்ல. இந்த கொள்ளையெல்லாம் ஒழிக்க வேண்டும், இந்த நாட்டை வேறொரு திசையில் மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற பெருத்த கனவோடு தான் தலைவர் விஜய் களமாட துடிக்கிறார். அந்த இடத்துல நான் போய் நிற்கிறேன். அதாவது என்னன்னா, நீங்க சொல்றதுல இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து நிர்வாக பிழைகள் தான். இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியில் நடக்கும் நிர்வாக பிழைகள். நான் கேட்டது தத்துவ ரீதியாக அதெல்லாம் ரொம்ப தடுமாற்றமா இருக்கிறாங்க, தப்பா இருக்கிறாங்கன்னு. திமுகவுக்கு என்ன தத்துவம் இருக்கு சொல்லுங்க? திமுகவுக்கு திராவிடங்கிற தத்துவம், அதுதான் அவங்களுடைய ஒரே தத்துவம். திராவிடத்துக்குள்ளதான் சமூக நீதி, பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு எல்லாமே இருக்கு. அதைத்தான் இப்ப பேசினேன். சாதி ஒழிப்புக்காக அவங்க நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. என்ன பண்ணலன்னு நீங்க சொல்லுங்க? இன்னைக்கும் புது தெருக்களின் பேரில் இருக்கக்கூடிய சாதிகளை நீக்கி இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. அப்படியா? ஆமா. தெருக்களின் பேர்கள் இருக்கிற சாதி நீக்கிறது ஜீவோ போட்டு நீக்கி இருக்கிறாங்க. ஏங்க திமுக பண்ணிருக்கு? இல்ல ஏங்க, கிண்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சிலை ஒன்று இருக்கு தெரியுமா? ஒரு படையாச்சியார் சிலை தெரியுமா? அதுல இன்னைக்கும் படையாச்சியார் இருந்தாரு. சரி, அதையே மாத்தல. தெருக்கல்ல இருக்கிறத நீக்கி இருக்காங்க இப்போதைக்கு. அப்ப அது சாதி இல்லையா? ஜிடி நாயுடு இப்போ ஒரு பாலத்துக்கு பேர் வச்சாங்க, அது நாயுடுன்னு எதுக்கு வச்சாங்க? அது ஏன் நீங்க கேட்கவே இல்லை? இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, ஜிடி நாயுடுன்னு ஏங்க பேர் வச்சுக்கன்னு ஏன் விஜய் கேட்கவே இல்லை? கேட்போம். எப்ப கேட்பீங்க? நான் என்ன கேட்கறேன்னா, நீக்கிறதுக்கான வேலையை செய்யும், அதான் அதிகாரம் சொல்றேன். நீங்க அதிகாரத்துல நீங்க வாயே நான் திறக்க மாட்டேங்க, அதிகாரம் வந்தா மாப்பிள்ளையா தான் வருவேன்னு உட்கார போறீங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்களே சாதி ஒழிப்புன்னு சொல்லிட்டு நாயுடுன்னு பேர் வச்சா அப்ப எங்களை ஏமாத்துறீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க தானே வச்சீங்க, நீங்க தானே வச்சீங்க. அப்புறம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்களே வச்சுக்கிட்டு நீங்களே நடைமுறைப்படுத்திட்டு எங்கிட்ட வந்து நாயுடுன்னா நீங்க பேர் கேட்பீங்களா? இது என்னங்க இது? காலம் ஐயா வீரமணி சொல்றாங்க, நாயுடுன்னு தான் அவர் அறியப்படுறாரு, அதனால நாங்க வைக்கிறோங்கிறாரு. அது சரிங்கிறாரு ஐயா வீரமணி. மெட்ராஸுன்னு தான் அறியப்பட்டுச்சு, சென்னைன்னு மாத்தலையா?
அது மட்டும் எப்படி மாற்றினாங்க? இவங்க தானே மாற்றினாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள். இதெல்லாம் சும்மா நம்மளை ஏமாற்றிக்கிட்டு பிழைப்புவாத கும்பலாக நடத்திக்கிட்டு நாங்களும் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம், மக்களுக்காக நடத்துகிறோம்னு சொல்லிக்கிட்டு பேரை சொல்லிக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது கோடிக்கணக்கில். எல்லாத்தையும் சுரண்டி கொடுத்துட்டாங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கொக்கும் குறவை மீன் வாழ்கிற பள்ளிக்கரணையில் போய் ஆட்டையை போட முடியுமா 100 கோடி 2000 திட்டத்துக்கு? ஏவா வேணும்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. என் தலைவர் அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு வேற சொல்லிவிட்டார், வேற எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இல்லைன்னா நான் முஸ்கோந்தின் கடந்த போக்கில் சொல்லிட்டு போயிடுவேன். 17 கோடி ரூபாய் பாலம் கட்டிய கணக்கில் ஆற்றுல அடிச்சுட்டு போன வரலாறு கட்டிய 2 ஆண்டுல பார்த்தீங்கல்ல. இப்பவும் சொல்கிறேன், ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தை கட்டி திறந்து வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்துட்டு வந்து மறுநாள் மழை எல்லாமே ஒழுகுது. கடை உள்ளே போட்டிருக்கான்ல, அவன் இப்போ என்ன செய்கிறான் தெரியுமில்ல? கீழே பேப்பர் கட்டி தண்ணியை வடிகட்டிட்டு இருக்கான். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருக்குல்ல, 2021 இதே முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். 2024 திறந்தார். 2025 அதுவே திறந்துக்கிட்டு நிற்கும். எப்படி இருக்கு? 110 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஊழல் மலிந்து அரசா இருக்குது. அது ஒண்ணுதான் உங்களுக்கு விமர்சனம், வேற விமர்சனமே இல்லை. கொள்கையே சரியில்லை. கொள்கை சும்மா சொல்லிக்கிட்டு வெத்துத்தனமா அறிவிச்சுக்கிட்டு சாதியை வளர்த்துக்கிட்டு சாதிக்கு ஒரு நான் ஒன்று சொல்றேன், கர்நாடகாவை நான் பாராட்டுகிறேன். எதனால? அங்கே வந்து இப்போ என்ன தெரியுமா? சாதி சங்கங்களுக்கு தடை. சாதியின் பேரை எவன் சொன்னாலும் அங்கே தண்டனை, கைது பண்ணுறான்றான். அது மாநிலமா? இது மாநிலமா? அவங்க சமூக நீதி பேசுனாங்களா? பேசாதவர்கள் காங்கிரஸ்காரர், ஆனால் நடைமுறைப்படுத்துகிறார்கள் எம்ஜிஆரை போல. இங்கே இவங்க சமூக நீதி பேசுகிறாங்க, சாதி கும்பலை வளர்த்து விடுறார். துறை முதலமைச்சர் போய் ஒருத்தன் அந்த கோயம்புத்தூரில் எவனோ ஒருத்தன் ராஜுக்கும் அவன்லாம் யாருன்னு தெரியல, 3ஆம் உலகப் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறவன்னு நினைக்கிறேன். அடுத்து மொழிப்போர் வந்துச்சுன்னா அவன் தற்கொலை பண்ணிக்குவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு போய் ராஜ் கவுண்டர்னு 9 முறை பேரை உச்சரிக்கிற சூழல் தமிழ்நாடு நிகழ்ந்திருக்கிறது என்றால், இவர்கள் ஒரு பக்கம் சாதியை வளர்த்து கொண்டு இன்னொரு பக்கம் சமூக நீதி பேசுவதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க. பெண்களுக்கு சொத்துரிமை விவகாரமா இருக்கட்டும், தொடர்ச்சியா பெண்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரமா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல போராடி பெற்றுக் கொடுத்த இயக்கங்க திமுக. நீங்க ரொம்ப சாதாரணமா கடந்து போறீங்க. தீய சக்தின்னு திமுகவை இவ்வளவு சீண்டக்கூடிய நீங்க அந்த பாரதிய ஜனதா கட்சியினும் தீய சக்தின்னு வாயில உச்சரிக்க மறுக்கிறீங்களே. இல்லாதவர்களை பத்தி ஏங்க என் தலைவர் உதட்டுல சொல்லி ஒரு விளம்பரம்? யார் இல்ல, எங்க இருக்காங்க? யார்? தமிழ்நாட்டுல என்டிஏவோட அலையன்ஸ் 2024 வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, 18%. RSS காரனா ராஜாவா கச்சிராஜாவா எம்எல்ஏ ஆக்குனது நீங்க தான். தாமரை வாழ்க வாஜ்பாய் வாழ்கன்னு சொல்லி நமது சின்னம் தாமரைன்னு சொல்லி கத்திய கூட்டம் தான் உங்க கூட்டம். ஒரு காலத்துல மோடியை போய் விஜய் மீட் பண்ணிருக்கா அப்படி இல்ல? இது அப்ப எதுக்காக போனாங்க? ஒரு விஷயம், படத்துக்கு டிக்கெட் கொடுக்கறதுக்காக போனாரா? எதுக்காக போனாரு? ஒரு மிகப்பெரிய ஆளுமை நடிகர், இந்திய தேசியத்தின் ஒரு பாரத பிரதமர். இவங்க போனா இவங்களுக்கு வந்தா ரத்தம் இருங்க, இவங்க தான் தக்காளி சட்னி. இப்ப நான் ஒன்று கேட்கிறேன், முதலமைச்சர் ஓயே பிரதமரை சந்திக்கிறாரு. ஆமா, எதுக்காக? அது அரசாங்க ரீதியான சந்திப்பு, ராஜாங்க ரீதியான சந்திப்பு. இப்போ இவர் ஒரு பெரிய ஆளுமை நடிகர், தமிழ்நாட்டை உச்சபட்ச நடிகர், சரிங்களா? தனிப்பட்ட ரீதியில் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவதற்காக போயிருப்பார். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அது ரகசியமான ஒரு சந்திப்பு. கூட்டணி வைக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் சந்திச்சுட்டு வந்தாரா? ரகசியமான சந்திப்பு என்னன்னா உங்களுக்கு தெரியாத அரசியலா? இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா அன்னைக்கு அரசியல் பேசிட்டு வந்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப அரசியல் கட்சியே தொடங்கலையே. இப்ப ஒண்ணு இல்ல, அண்ணன் திருமாவர்கள் மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறாரு. இவர் நாடாளுமன்ற உறுப்பினர். யாராவது விமர்சனம் பண்றோமா? பண்ணது கிடையாது, பண்ண முடியாது. அதேதான், அதே மாதிரி ஒரு கொள்கையில தெளிவா இருக்கிறாரு, கோட்பாட்டுல தெளிவா இருக்கிறாரு. சரி, RSS ஒழிக்கிறதுக்காக இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. அவர் விடுதலை கட்சின்னு ஒரு கட்சி நடத்துறாருங்க. அது வந்து என்னன்னா, அதனாலதான் ஒரு RSS பெத்து போட்ட புள்ளங்கிறாரு விஜய. யார? விஜய சொல்றாரு. முதல்ல அவங்க தொகுதியில் இருக்கிற சாதிய பிரச்சனை ஒழிக்கட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த தலைவர். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு நீண்ட நாள் பிரச்சனை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிவிட்டு இதை அடிங்கண்ணே அப்புறமா இங்க வாங்கன்னு சொல்றீங்க. இது ஞாபகமா? இப்ப உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்லுங்க, நான் என்ன கேட்கறேன்னா, மத்திய மந்திரியை போய் சந்திச்சு கோரிக்கை வைக்கிற அண்ணன் திருமா வாழ்க. என்னுடைய தொகுதிக்கெல்லாம் நான் சாதி ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய தொகுதி சமமான சூழலை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உதவி பண்ணுங்கன்னு மத்திய அரசுகிட்ட என்னைக்காவது பேசிட்டு வரேன். அதுக்கு அவர் பேசுறது உங்களுக்கு எப்படின்னா தெரியும். கவின் ஆணவ படுகொலையின் போது கவின் செத்துப்போன தம்பியுடைய அப்பா அங்க கூக்குரலிட்டு கத்துறாரு, என் தலைவன் திருமாவரணும்னு கேட்டாரு. வேற யாரும் கேட்கலையே, விஜய் வரணும்னு கூப்பிடலையே, ஸ்டாலின் வரணும்னு கூப்பிடலையே, என் தலைவன் திருமாவரணும் தானே கூப்பிட்டாரு. அண்ணன் திருமா கிருஷ்ணகிரியில ரெட்டை கொலை நடந்தது தெரியுமா? பெத்த தாயையும் பெத்த மகனையும் ஒருத்தர் வெட்டி கொண்டு விட்டு அந்த தன்னுடைய மகன் பொண்டாட்டியை வெட்டினார். அதை தப்பிச்சுக்கிச்சு. அதை பற்றி அண்ணன் பேசணும்ல.
அங்கே போயிருக்கணும்ல. இல்ல நீங்க குறிப்பிட்டு இதை பேசல அதை பேசலங்கிறீங்க. நீங்க நான் எல்லாத்தையும் மிகப்பெரிய நாங்க- பிரச்சனையான நாங்க- இதுலயே விஜய் இல்ல, பேசலங்கிற நாங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்க- திருப்பரங்குன்றம் இந்துத்துவ சக்திகள் கால்ன்ற முயற்சி பண்றாங்க, ஏன் பேசலன்னு கேட்டா நாங்க வியூகம் அமைக்கும் பேச இருங்க. மாட்டோம். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நான் சொல்றேன். சொல்லுங்க. இஸ்லாமிய தமிழர்கள், இந்துக்கள் என்று திணிக்கப்பட்டிருக்கிற தமிழர்கள் 2 பேரும் 6 மணிக்கு அங்கே தீபம் ஏற்றிட்டான். ம், சரியா? அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ம், இருக்கான். ம், ம். கீழே போராடினவெல்லாம் யாரு? அவனுக்கு என்ன தீபம் ஏற்றுறது குறிப்பு இருக்கு? அரசாங்கம் என்ன செய்யணும்? அவனை கைது பண்ணணும். எப்போ? முன்கூட்டியே 144 போட்டாரு. இருங்க, முதலமைச்சர் எப்ப? மு.க. ஸ்டாலின் எப்ப? 144 போட்டாரு. எப்போ போட்டீங்க? மற்றவங்களெல்லாம் வீட்டுக்காவலில் வைக்கிறோங்கிற பேரில் பிடிச்சி கைது பண்ணுறீங்கல்ல, உள்ளே கொண்டே வைக்கிறீங்கல்ல, கதவை உடைச்சி விட்டு போய் ஒருத்தரை கைது பண்ணுறீங்கல்ல. ஏன் இந்த போராடின இந்த அந்த பாரத தேசமா பாரத மாதா அப்படிங்கிறாங்க. அவங்களே பாதுகாப்பதற்கு இப்போ காவல்துறை விட்டு ஒரு அணுகுமுறை. நீங்கள் 2 பேரும் ரகசியமாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. சூப்பர், நான் பாராட்டுறேன். முகிலன்னா டைரக்டா ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க. என்ன ஸ்டாண்டு? திமுகவும் பாஜகவும் கள்ளத்தனமா கூட்டு வச்சு இந்த வேலையை பண்ணிருக்காங்க. ஆமா, இதே ஸ்டாண்டை தான் நாம் தமிழர் கட்சி அறிக்கையா விட்டு போராட்டம் பண்ணாங்க. ஏன் நீங்க வாய் திறக்கவே இல்லை? அவங்களுக்காக நான் ஏங்க இல்லாதவங்களை பற்றி நாங்கள் ஏங்க பேசணும்? ஏங்க நான் சொல்றது புரியுதுங்களா? அங்க திருப்பரங்குன்றத்தில் நடந்த திமுக பாஜகவின் சதியை நீங்க ஏன் பேசலன்னு கேக்குறேன். நாங்கள் ஒரே ஒரு செய்தி நான் முதவே சொல்லிட்டேன். 2 தமிழர்கள் தீபம் ஏற்றிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற சண்டையில் நாங்கள் என்ன பஞ்சாயத்து பண்ணுறது? நாடே பத்தி எரிஞ்சா கூட அதனால நான் கண்டுக்க மாட்டேன். என் திரள பத்தி எரியல விட்டுருவீங்க. கண்டுக்கலைன்னுலாம் சொல்லக்கூடாது. இது எங்களுக்கு இந்த கீழே சும்மா இந்த வாய்ச்சாவடால் விட்டுட்டு போராடுறது போல போராடி நாங்கள் பிடிக்கிறது மாதிரி பிடிக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. தமிழர்கள் தீபம் ஏற்றி விட்டார்கள், வாழ்க, அவ்வளோதான் எங்களுடைய சிந்தனை. அவன் ஒற்றுமையாக இருக்கான் மலை மேலே. 2 ஒருத்தன் திரி கொடுத்தான், ஒருத்தன் எண்ணெய் கொடுத்தா, பற்ற வச்சா சாமி விட்டா போயிட்டான். அதுதான் எங்களுக்கு வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இவன் தீபம் ஏற்றுறதுக்கு யாருங்க? கீழே போய் நிற்கிறவன் யார்? அந்த இடத்துக்கு சொந்தக்காரனா? அந்த மலைக்கு சொந்தக்காரனா? இல்லை அந்த பகுதிக்கு சொந்தக்காரனா? இவர்கள் யார்? இதான் எங்களுடைய வாதம். அது முகிலுடைய வாதம் இல்ல, தாவேக்காவின் வாதம் இல்ல. தாவேக்காவோட வாதம் என்னன்னு யாருக்குமே தெரியல. அதைத்தான் நான் சொல்றேன். ஸ்டாண்ட் என்ன? நான் தான் சொல்றேன். கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு அறிக்கை காட்டுங்க. என்ன உங்க கட்சி நிலைப்பாடு? எதுக்கான அறிக்கை? திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழக வெற்றிக்கிறது நிலைப்பாடு முடியாதுங்க. கீழே அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறவனுக்கு நாங்கள் அறிக்கை கொடுக்கணுமா? சொல்லுங்க. நாங்கள் தான் தீபம் ஏற்றிட்டோமே, தமிழர்கள் ஏற்றிட்டாங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் உருவாக்குன, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய ஹச்ராஜா தான் அங்கே போய் நிற்கிறாரு. இது எவ்வளோ பெரிய உறவுன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் தானே இப்போ உருவாக்குனீங்க, அவங்கள போய் கேளுங்க. ஐயா ஏப்பா நீ அன்னைக்கு நீ தானே வாழ்க்கைன்னு சொல்லி. அதான் நான் கேட்குறேன். உங்க கொள்கை எதிரியும் உங்க அரசியல் எதிரியும் செய்யக்கூடிய சித்து விளையாட்டை தோலை வச்சு அம்பலப்படுத்துங்கன்னு கேட்டால் விட முடியாது. நான் தான் சொல்கிறேனே தமிழர்கள் தீபம் ஏற்றி விட்டார். தருதலைகளுக்கு அங்கே என்ன வேலை? இப்போ நான் பேசுகிறேன்ல, அதை ஏற்றுக்குங்க. இது பத்தாத உங்களுக்கு? தமிழ்நாடு முழுக்க இந்த 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு கலவரத்தை உருவாக்கி ஓட்டை பெற வேண்டும் என்கிற ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து கொண்டு தமிழர்களை பிளவுபடுத்துகிற முயற்சியில் 2 பேரும் இயங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். எல்லாத்தையும் சந்திக்கத்தான் போகிறோம். உங்கள் தலைவருடைய, நீங்கள் தலைவராக எண்ணக்கூடிய இன்றும் போற்றக்கூடிய மரியாதைக்குரிய வீரப்பன் அவர்களுடைய மகளும் மனைவியும் இன்னைக்கு இருவேறு தமிழ் தேசிய களங்களில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க அண்ணன் வேலுமணி கட்சியில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க அண்ணன் சீமான் கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே உங்களை போன்ற விஜயும் பார்த்துருப்பாங்க. பட் அவங்க விஜய்கிட்டலாம் அவங்க போகலை. அவங்க ஒரு இடத்துல பிடிப்போட இயங்கிக்கிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே போனதை பற்றி உங்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. வீரப்பனோடு இருந்தவங்க இன்றைக்கி இப்படி போயிட்டாரே அப்படின்னு எப்படி எதிர்கொள்ள போய் எப்படி கடந்து வர போகிறீங்க? வீரப்பனாருடைய மகளே பாரதிய ஜனதாவில் இருந்தது. புரியல? அண்ணனுடைய மூத்த பொண்ணே பாரதிய ஜனதாவில் இருந்துச்சு. அதாவது இப்போ அவங்க நாம் தமிழர் கட்சி அவங்கள தானே சொல்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லுங்கள். அதை எப்படி பார்த்தாங்க? இல்லை, மாறி இருக்கிறாங்க அவங்க. என்ன அவங்க தப்பா நான் ஒரு கொள்கையில் இருந்துட்டேன், நான் இப்போதான் உணர்ந்துருக்கிறேன், அப்பாவோட பணி நான் எனக்கு இப்போதான் தெரியுது, அது தமிழ் தேசிய பணி, நான் இப்போ மாற்றிக்கிட்டேங்கிறாங்க. இப்போவும் எனது மகன் தப்பான இடத்துல தான் இருக்கு. சரியான இடத்துல எல்லாம் இல்லை, மிக மிக தப்பான இடத்துல நின்றுக்கிட்டு. எதிர்காலத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், அன்னாருடைய கனவுகள் எனக்கு தெரியும், என் பிள்ளைக்கு தெரியாது, மூத்த பிள்ளைக்கு. ஏன்னா அது வெளியில் வாழ்ந்த பிள்ளை. நான் கூட இருந்து அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய கொள்கை என்னங்கிறது எனக்கு தெரியும். பொறுத்துருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நான் தான் சொன்னேன், வீரப்பனாரை பற்றி வாய்கிலேயே பேசுகிறவர் இப்போ இத்தனை வருஷத்துக்கு 21 வருஷமாச்சு அன்னை செத்து. இப்போ தான் போய் ஒரு மலர் வாழையை வச்சு தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அங்கே என் மகளை நிப்பாட்டணும்ல, எப்படியாவது வெற்றி பெற. போன வாட்டி நிப்பாட்டினார், கிருஷ்ணகிரியில் நிப்பாட்டினாருங்க. இப்போ மேட்டூர் தொகுதியில் நிப்பாட்டுவதற்கு அவர் வழி செய்கிறார். சரி, அண்ணன் கல்லறை மேட்டூர் தொகுதியில் தான் இருக்குது. இப்போ தான் போய் அப்படியே நடிச்சுட்டு வர்றாரு.
வீரப்பனாருக்கு ஆண்டுதோறும் எனக்கு தெரிஞ்ச வீரப்பனாருடைய நினைவு நாள் அன்னைக்கோ அந்த விஷயம் அன்னைக்கோ அறிக்கை விட்டு அதை தொடர்ச்சியாக போற்றக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை பிசிகா கூட இருக்கான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை, மேபி சப்ஜெக்ட் டு கரெக்ஷனாக இருக்கலாம், அண்ட் வேலுமுருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி. இந்த 3 கட்சியை விட எங்கெங்க வீரப்பனை பற்றி அவர் பேசுவாரோ அல்லது பேசியிருக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஒன்று சொல்லவா? வீரப்பனாரை தமிழ் தேசிய தளத்திற்கு அழைத்து வந்து எங்கள் அண்ணன் சுபா முத்துக்குமாருக்கு என்னைக்காவது நினைவு நாளை கொண்டாடி இருக்கிறதா நாம் தமிழர்? அதான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டோம்னா பற்றி பேச அந்த கேள்வியில விருந்து டைவர்ட் பண்ணி வேற ஒரு கொஸ்டின் போடுறீங்க. ஆனால் கேள்வி பதில் இல்லை. இருங்க, நான் ஒன்று சொல்கிறேன். சுபா முத்துக்குமார் நாம் தமிழரை உருவாக்கிய தலைவர். ஓகே, சரிங்களா? நீங்கள் வீரப்பனார் உங்கள் கட்சியை உருவாக்கல, சரிங்களா? அவர் தமிழர்களுக்கான ஒரு தலைவராக அவர் ஏற்கிறாரு. திரு சீமான் அவர்கள் ஏற்கிறாரு, தமிழர்களின் தலைவராக அவர் பார்க்குறாரு. எப்போ ஏற்கிறாரு? எப்போ நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீர விளையாட்டு தான் எங்கள்கிட்ட ஆகாதுங்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன். ஏன் அண்ணன் முத்துக்குமாரை நீங்கள் கொண்டாடலாம்? அவர் தானே வீரப்பனாரை தமிழ் தேசியத்துக்கு அழைச்சிட்டு இருந்தார். அவர் தானே நாம் தமிழர் கட்சியை உருவாக்குனார். அவருக்கு ஒரு சூரட்டி அடித்த வரலாறு உண்டா? அதை பற்றி பேசுங்க, சொல்லுங்கள். வீரப்பனாரை நீங்கள் அடிக்கிறீங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துறீங்க, ஓகே. அண்ணன் வேல்முருகனும் வந்து கொண்டாடுறாரு, மகிழ்ச்சி. பாமக கொண்டாடணும்னா அது சாதியம், அதுக்குள்ளே நான் நுழைய விரும்பலை. ஏன் அண்ணன் முத்துக்குமாரை நீங்கள் கொண்டாடலை? வீரப்பனாரை தமிழ் தேசிய தளத்தில் உருவாக்கிய அண்ணன் முத்துக்குமார் படத்தை போட்டு உங்களுக்கு நினைவு நாள் கொண்டாட துப்பு இல்லை. நீங்கள் அண்ணன் வீரப்பனாரை போய் கொண்டாடிட்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோமா? சொல்லுங்கள். இதில் 2 பேரை பற்றியுமே பேசாதீங்க. தாவேக அவர் எப்படி ஏற்றுக்கிறீங்க? எது? இவங்க 2 பேரை பற்றியுமே பேசாத ஒரு கட்சிங்க தாவேக, அதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? எனக்கு புரியல. நீங்கள் நடிக்கிறீர்கள், நாங்கள் படிக்கிறோம், 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தான் படிக்கிறாரு அவர். ஆமாம். ஓகே. முத்துக்குமார்னா யார்? எப்படி நாம் தமிழரை உருவாக்குனார்? அவருடைய வரலாறு என்ன? ஈழத்திற்காக அவர் செய்த தியாகம் என்ன? நிறைய பேருக்கு இன்னும் முத்துக்குமார்னு அந்த தீக்குளிச்சு செத்து போனாரே அந்த முத்துக்குமாரன் தமிழ் தேசியவாதிகளே கேட்குற சூழல் இருக்கா இல்லையா? அதுதான், இவர்கள் நடிக்கிறார்கள், நாங்கள் படிக்கிறோம், அவ்வளோதான். பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய பயணம். அடுத்தடுத்த உங்களுடைய பயணம் வெற்றிகளை குவிக்கட்டும். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. 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 மீண்டும் ஒரு பெருதினும் பெருதுகளை சந்திக்கலாம். வணக்கம்.